ஹலோ ஆல், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு ஃபைன் சாட்டர்டே எடுத்த விலாக் வந்து இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவினிங் வந்து வானம் வந்து சூப்பராக இருந்துச்சு, மேகமூட்டத்துடன் காணப்பட்டுச்சு. ஆனால் ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நேற்று செம்ம ரெயின் சென்னையில், ஆனால் இன்றைக்கி ரெயின் வரல. சரி, அப்படியே ஒரு காஃபி ஷாப் போகலான்னு சொல்லி காஃபி ஷாப்புக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அட்டி கேஃப் தான் போயிருந்தேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அங்கே ஃபில்டர் காஃபி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா, ஃபில்டர் காஃபி வந்து வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ ஒரு கசப்பு. சில பேர்த்துக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப கசப்பாக சாப்பிட்டா பிடிக்கும். எனக்கெலாம் மீடியம் டிகாஷன் தான் பிடிக்கும். சரின்ட்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அமேசான்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். என்ன ஆர்டர்னு சொல்லி நான் சீக்கிரம் சொல்கிறேன். அது வந்து இன்றைக்கி ரீச் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி நாளைக்கு வரதா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ரீச் ஆகிருந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது என்னவா இருக்குன்னு சொல்லி. இது வீட்டுக்கு தேவையான ஒரு டெக்கர் தான். இது எல்லா வீட்லேயுமே இருந்தால் வீடு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பாக்ஸ் மாதிரி தான். பேக்கேஜ் சூப்பராக இருந்துச்சு. இன்சைடு வந்து கட் பண்ணால் இப்படி ரோலிங்கு. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்துச்சு. அதை இவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ சின்னமாக கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது 4 பேக் ஆர்கனைசர்ஸு. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு. பிளாக்கு, ப்ளூ, ப்ரௌன், அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரும் இருந்துச்சு. அது ஃபோல்டபுளாக இருந்துச்சு. அதை அன்ஃபோல்டு பண்ணால் ஆக்சுவலி இது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேலே டெய்லரிங் கிளாத் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இது நம்மளே ஆனால் செய்யலாம். சில விஷயங்கள் வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்மளே வீட்டில் செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளுக்கு மேபி ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் நம்மளே மேபி செஞ்சுருக்கலாம். இதோட அவுட்கம் அட்லாஸ்ட் நான் காட்டுறேன். அட்லாஸ்ட்டு க்ளோத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. என்றைக்குமே நம்ம மட்டும் அழகாக இருந்தால் பார்த்தாதுங்க, நம்ம வியர் பண்ண ஷூஸும் ஸ்லிப்பர்ஸும் அழகாக இருக்கணும். என்னோடய ஷூ ரொம்ப ஒரு மெஸ்ஸியாக இருந்துச்சு. நியர்பை ஒரு ஷூ ஷாப்பில் போய் ப்ரோ ஜெல்லுன்ற ஒரு க்ளீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். போய் வாங்கிட்டு வந்தேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரெஷ்ஷும் அந்த கடையிலே தான் வாங்கினேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரீவியஸு ஆஃப்டர் பார்த்தா ஓரளவு ஒரு 75% ஓரளவு க்ளீனாக இருக்குது. 25% நம்ம அந்த பெர்ஃபெக்ட் அவுட்கம் கொண்டு வர முடியல. எப்படி நம்ம வாங்கினோமோ அவ்வளோ கொண்டு வர முடியல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஷாம்பு பேர் ப்ரோ க்ளீன் ஃபோம் வந்துச்சு.